ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் இருக்கான்ல, அவன் சேவிங்ஸ்க்காக வச்சிருந்த காசையும் அவனோட அம்மா வந்துட்டு செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ரீடெவலப்மெண்ட் திட்டம் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட இந்த இடத்த காலி பண்ணால் வேற ஒரு இடத்துல போய் தங்குறதுக்கு இவங்களுக்கு பணமே இல்லை இப்போ. அதனால நம்ம ஜியானும் அவன் அம்மா மேலே ரொம்பவே கோவப்பட்டிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஜியானை அவன் தங்கிட்டு இருக்க அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அதுக்கு மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்றது, பணமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஜெய இருக்கும்போது அவனோட அம்மா அவனை பார்க்க வராங்க. அந்த நேரத்துல இவன் ஒரு உண்மையை சொல்றான். அம்மா, நீங்க எல்லாருமே தேவையில்லாம மின் மேல சந்தேகப்பட்டு இருக்கீங்கம்மா. ஆக்சுவலா எனக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் அவன் மட்டும் கிடையாது, இது அவன் தெரியாம பண்ண ஒரு ஆக்சிடென்ட் தான் இது. ஆனா இது நடந்ததுக்கான முக்கிய காரணம் என்னோட பிரதர் இருக்கான்ல, அந்த ஸ்டெப் ஃபாதரோட பையன், அவன் தான்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவனுக்கு என்னன்னா செம்ம ஷாக் ஆயிருச்சு. மா, என்னம்மா சொல்றீங்க, அவன் தான் இதுக்கு காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாடா தெரியும், பட் இருந்தாலும் அவன் பண்ண தப்ப நான் ஏன் தெரியுமா மறைச்சேன்? ஏன்னா அவன் நமக்கு முக்கியம்டா, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கணும்டா. அவன் ஒன்றும் நம்மளோட எதிரிலாம் கிடையாது, நம்ம எதுக்காக அவனை மாட்டி விடணும்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவனை சேஃபா பார்த்துக்கிட்டோம்னாலே அவனுக்கும் நம்ம மேல கொஞ்சம் அக்கறை வரும்ல. ப்ளீஸ் ராஜே, இந்த விஷயத்த வேற யார்ட்டையுமே சொல்லிடாதரா, தயவு செஞ்சு இது அப்படியே உன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கெஞ்சுறாங்க. ஸோ இவனுக்கும் வேற வழி தெரியல. சரி ஓகே, நான் இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், இந்த தப்பை மின் பண்ணதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சைலண்டா இருந்துடுறான். அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஜியோனை பார்க்கறதுக்காக ஜோஹன் பாத்தீங்கன்னா அவனோட கண்டெய்னருக்கு வந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் நம்ம ஜியோன் அப்ப கூட மேலதான் இருந்திருப்பான் போல. இவன் கதவை தட்டுறதை பார்த்துட்டு அவன் கீழே இறங்கி வரான். ஸோ வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடி இருந்தேன், நீ என்னமோ மேலே உட்காந்துட்டு இருக்க, இந்த பாத்தியா என்னோட அப்பா என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், உன்னோட அப்பா உன்னை அடிச்சிட்டாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி கடுப்பா பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனோட அம்மா பணத்தை வேஸ்ட் பண்ணாங்கல்ல, அதே காண்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கான் போல. அந்த கோவம் எல்லாத்தையுமே இவன் மேலே காட்டிக்கிட்டு இருக்கான். உங்க எல்லாருக்குமே உங்களை பத்தி மட்டும் தான் அக்கறை, என் மேலே யாருமே அக்கறை பட மாட்டீங்களா? நான் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்பேன். நான் இங்கே என்ன நிலமையில இருக்கேன் எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, எனக்கு தனியா விட்டுரு அப்படின்ற மாதிரி அவன் செம்ம கோவமா கத்தி விடும்போது ஜோஹனுக்குலாம் ஒண்ணுமே புரியல. டேய், நான் இப்போ என்னடா பேசிட்டேன்னு சொல்லி இப்படி பேசுற? சரி ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான், உனக்கு உன்னோட பிரச்சனை தான் பெருசு, அடுத்தவங்க கேட்டு போனா உனக்கு என்ன, நீ உன் பிரச்சனையை கட்டிட்டு அழுவு, நான் இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்டலாம் எதுவுமே பேச மாட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவனும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான் இப்போ நம்ம ஜியான் பேசினதை கேட்டுட்டு. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கும் பார்க்கும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நம்ம பார்க்க வந்துட்டு இமேஜினரியா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்துட்டு ஏன்டா அவன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், அவன் யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவன் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். என்னை விட்டு போ, எதுக்காக என் கூடவே இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டே உட்கார்றான், என்னடாச்சு, ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? நீ நிஜமாவே உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா நான் உண்மைதான், ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லடா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்னு சொன்னல, அவன் ஆக்சுவலா உண்மையான ஃப்ரெண்டே கிடையாதுடா, அது என்னோட இமேஜினரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை வச்சு பார்த்தா இப்போ நம்ம ஜங்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரியான கேரக்டர் மாதிரி தான் இவன் நினச்சிக்கிட்டான் போல. அதனால தான் இந்த மாதிரி போக சொல்லியிருப்பான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கே புரியுது பார்க்கோட நிலைமை வந்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டு இவனோட டேப்லெட்ஸ்லாம் இருக்கும்ல, அதான் தூக்கி போட்டுட்டே இருந்திருப்பான். அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே இவன் இப்போ இன்டேக் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்காகனா நம்ம பார்க்கோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்குது, அதனால இந்த ஸ்கூல் டைம்ல நம்ம ஜங்கு தான் அவனை வந்து நல்லா பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இவனே அந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாம அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டானா நம்ம பார்க்க யார் பார்த்துக்க முடியும்? அதனால தான் ஃபர்ஸ்ட் இவனோட ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் பார்க்க பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஜேவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு நிறைய பழம்லாம் கொடுக்குறாரு. நான் என்னோட பையன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம அந்த பழத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு, என்ன வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, உன் பையன் திமிர எடுத்து என் பையனோட மண்டையை உடைப்பான், நான் உன்னை ஈஸியாக மன்னிச்சு விட்டுருமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா எல்லாருமே இப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கூலில் தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான், யாருமே கூட இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பிரின்சிபல் சொன்னது தான் அவனோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம மின் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஜேவை கல்லை வச்சு அடிச்சதுனால நம்ம மின்னை வந்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான், அவன் இந்த ஸ்கூலை விட்டு போக போறானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போகும்போது நம்ம கிம்மோட அப்பா இருக்காருல்ல, அவரை பார்க்குறான். பார்த்துட்டு அவர்கிட்ட ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம பார்க் வேற வந்துட்டு வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீ இங்கே இருறா, நான் கிம்மோட அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா ஏதோ ஒரு மீட்டிங்காக வந்திருக்காரு போல. அதனால நம்ம ஜங்கு எடுத்த உடனே போய் அவரை பார்க்காம வெளியே வெயிட் தான் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவர் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வெளியே வருவார். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவார். உடனே இவனு போயிட்டு, சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தடுக்க வராங்க. இருந்தாலும் நம்ம கிம்மோட அப்பா, பரவாயில்ல விடுங்க, எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கான், என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத கேட்குறாரு. சார் நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்றேன். நீங்கள் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த ஏரியாவெல்லாம் ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களோட ஆசிரமம் தான் போகும், அதனால அங்கே இப்போ இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைங்களோட வாழ்க்கைலாம் பாதிக்கப்படும் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவங்களாம் தங்குறதுக்கு நான் இன்னொரு இடத்த பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போக ட்ரை பண்ணும்போது, சார் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கேட்குறான், என்னப்பா சொல்லு சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் ஆல்ரெடி எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனால் நீங்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி துடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி அவனை பார்க்குறாங்க, என்னடா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கிம்மோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ அடுத்த சீனில் நம்ம பார்க்க தான் காட்டுறாங்க, இவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஜங்கோட ஆசிரமம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் அந்த இடத்துல ஒருத்தரை பார்த்துட்டு இவன் செம்மையாக ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம பார்க்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சைக்கோ ஒரு சின்ன பையனை கொடுமைப்படுத்திட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பான்ல, அந்த சைக்கோ தான் இவன். அப்போ நம்ம பார்க்க அங்கே நிற்கிறத அவன் பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் சொல்கிறான், நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை வச்சு பார்த்தா சின்ன வயசுல இவனை பார்த்து பயந்து ஓடினது நம்ம பார்க்கு தான் சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ நம்ம பார்க்க கரெக்டாக அடையாளம் பார்த்து எனக்கு அப்பயே தெரியும்டா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே நம்ம பார்க்குலாம் அள்ளு விட்டுருச்சு, எப்படா இப்போ வரைக்கும் எனக்கு நம்மள ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஓடுறான். மழைலாம் பெஞ்சிட்டு இருக்குது. சின்ன வயசுல எப்படி அவனை பார்த்து பயந்து ஓடினானோ அதே மாதிரி ஓடிட்டு இருக்கான். அப்போ மழை பெஞ்ச மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்குது இப்போயும். இப்படி அவன் பயந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த கார்னர் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் போட்டிருப்பாங்களா ரவுண்டா, அந்த மிரரை வந்து பார்க்குறான். அப்படி அவன் பார்க்கும்போது இவனோட ரிஃப்ளெக்ஷன், அதான் அந்த இமேஜினரியான கேரக்டர் தெரியுது. அந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, இங்கிருந்து ஓடிடுறா அப்பதான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா நம்ம பார்க்க அதை கேட்குற மாதிரி தெரியல. நான் எங்க தான் ஓடினாலும் அந்த சைக்கோ கில்லரோட இமேஜினேஷன் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட கெட்ட மெமரிஸ் எல்லாமே எனக்குள்ள இருக்கிறதுனால தான் உன்ன மாதிரி ஒரு இமேஜினரியான கேரக்டர் கிட்ட வேற நான் பேசிட்டு இருக்கேன் லூசு மாதிரி. நான் வாழ்ந்தா ஒன்று நிம்மதியா வாழணும், இல்லைன்னா செத்துடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொடூரமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடக்கூடாது, அவனை எதிர்த்து நான் போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இப்படி அவன் சொன்ன உடனே அந்த இமேஜினரியான கேரக்டரும் அவனை விட்டு மறைஞ்சு போற மாதிரி தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கக்குள்ள அந்த பயம் மட்டுமே தான் இருந்துச்சு அந்த சைக்கோவை நினைச்சு. அதனால தான் இவன் இந்த மாதிரி இமேஜினரியான கேரக்டர்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ இவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு, அந்த சைக்கோவை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த இமேஜினரியான கேரக்டர்ஸ் மறைஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னோட வீடு எரிஞ்சிச்சு இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ நம்ம ஜோஹன் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட ஃபேமிலியை பற்றி நினச்சி பார்க்குறான். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனோட ஃபேமிலியெல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு போல, அதனால இவனோட அப்பா வந்து அந்த அம்மாவையும் தங்கச்சியும் துரத்தி அடிச்சிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையுமே இவன் நினச்சி ரொம்ப சேடாக இருக்கும்போது இவங்கிட்ட யாரோ ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க சொன்னதை கேட்டுட்டு இவனும், ஏய் நீ சொல்கிறது உண்மையா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் தயவு செஞ்சு என்னோட ஃபேமிலி மட்டும் மறுபடியும் ஒன்றா சேர்த்துரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவன் யாருனே தெரியல, ஆனால் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் 2-3 பேர்கிட்ட இவன் வந்து பேசுகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவன் யார் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவன் என்ன சொன்னான்னு தெரியல, அதை நம்ம ஜோஹனும் கேட்டுட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மின்னு இருக்கான்ல, அவனை போயிட்டு வீட்டுக்கு போக விடாமல் தடுத்து அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருப்பான். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். இவன் எதுக்காக நம்ம மின்ன இப்படி தடுக்கிறான்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மின்னோட வீடு வெடிக்க போகுது இல்லை, அதுலேருந்து இவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவனை இந்த மாதிரி தடுத்து நிறுத்தி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். பட் இது எல்லாமே நம்ம ஜோஹன் தெரிஞ்சு பண்ண கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் அவன்கிட்ட பேசினான்ல, அவன் சொல்லி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. நம்ம பார்க்கு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ஸோ எதுக்காக அதை பண்ணானே தெரியல. இவனோட பேரண்ட்ஸும் ரொம்பவே பதற்றமா அப்படியே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, தன்னோட பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியாம. இப்போ அடுத்த சீன்ல நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருப்பான். ஸோ எல்லாருமே ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு வகையில் அப்படியே பிரிஞ்சுட்டாங்கல்ல, அதனால இப்போ இவன் மட்டும் தனியாக இருக்கிறான். ஸோ இவனால முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போ யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இவனுக்கு. அதனால அப்படியே அழுதுகிட்டே அவன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல செம்ம வேகமாக ஓடிட்டே இருக்கான். அப்படியே ஓடிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு இடத்துல படுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு கூடயும் ஜியான் கூடயும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம முன்ன இந்த ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஸ்கூலுக்கு போயிட்டான்ல, அதுதான் அவனோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதை நினச்சி அவன் ஒரு பக்கம் சோகமாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹனை அப்படியே நம்ம ஜேவை போய் மீட் பண்ணுறான். அவன் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டான் போல, அதனால தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இவன் ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜோஹனும் போய் கேட்குறான், டே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு நிஜமாவே மின்னு தான் உன்னை அடிச்சானடா சொல்றா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னன்னா எதுவுமே பேசாமல் அப்படி சைலண்டாகவே இருக்கிறான். இதனால நம்ம ஜோஹனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அதனால எதுவுமே கேட்காம சரி ஓகேடா உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. நம்ம கிம்மோட அப்பா ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான், அந்த ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த கிராமத்தில் இருக்க மக்கள். ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரீடெவலப்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கிம்மோட அப்பாவும் சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்க எல்லார்ட்டையுமே போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது எலெக்ஷனில் வின் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்போ வேற வழி தெரியல, நான் அந்த மாதிரி போய் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன். பட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த ரீடெவலப்மெண்ட் திட்டத்தை வந்து தடுப்பேன், என்னை நம்புங்க, நான் இதுக்கு முன்னாடி போய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டிலாம் போட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி
முன்னாடி ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கே மனசு கேட்கல. கூட்டத்துல இருந்து 2 பேர்லாம் ஐயோ என்னப்பா இப்படிலாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து தூக்கியே விட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கிம்மோட அப்பா இப்படி ஆக்டிங் விட்டது எல்லாத்தையுமே நம்ம கிம்மு ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். எங்க அப்பா என்னோட அப்பாக்குள்ள இவ்வளோ நடிப்பு திறமை இருக்கும்னு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த டிராமா எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிம்மோட அப்பா மறுபடியும் அவரோட ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் இப்போ பண்ண எல்லாத்தையுமே இன்னைக்கே நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ண சொல்லு, நாளைக்கு காலையில இதான் ஹெட்லைன்ஸ்ல வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அப்பதான் இதை பார்த்துட்டு இவர் நல்லவர்னு சொல்லி இன்னும் நிறைய பேர்லாம் ஓட் போடுவாங்கல்ல, அதனால தான் இவருக்கு எதிராக ஒரு கெட்டதே நடந்தா கூட அதை வந்து அவருக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொலிட்டீஷியன்ஸ்னால இப்படிதான் இருப்பாங்க போல. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்துல அந்த கண்டெய்னர் இருக்க இடத்த வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் கெஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம இந்த ரீடெவலப்மெண்ட் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நம்மளை தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த கண்டெய்னர் சைடை கிளியர் பண்ணியிருந்தா நான் இப்போ இவங்க கிட்ட கெஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மோட அப்பா சொல்லியிருந்தார்ல. அந்த கண்டெய்னர் சைடு அப்படின்னு சொல்லி அவர் எதை மென்ஷன் பண்றாருன்னா, நம்ம ஜியோன் தங்கிட்டு இருக்கான்ல ஒரு கண்டெய்னர்ல, அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவன் இருக்கிற அந்த இடத்த தான் நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல. இது எல்லாமே நம்ம கிம்முக்கும் இப்போ தெரிய வருது. அவன் என்ன எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். என்ன அங்கிள் இவர் பேசிட்டு இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு ஜியோன் தங்கி இருக்க அந்த இடத்த வந்து இவர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை ரிமூவ் பண்ணா அவன் எங்க போய் தங்குவான்? கிம்மு எனக்கு எல்லாம் புரியுதுரா, இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் மட்டும் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் கை வச்சு பேசுறாரு. ஸோ இதனால இந்த இடத்துல நம்ம கிம்முக்கு செம்மையா கோவம் வருது அவன் அப்பா மேல. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பலை வந்து பாக்குறான். அப்ப அதுல நம்ம ஜோஹன் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கூட சேர்ந்துட்டு இருக்கான். அதான் அன்னைக்கு கூட போயிட்டு ஒருத்தனை அடிச்சிருப்பான்ல, அவன் கூட இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு சுத்திட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஜோஹனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இதுக்காக இவங்களோட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஜோஹனுக்கு கூப்பிடுறான். இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இவங்க கூட ஏன்டா சேர்ந்து சுத்திட்டு இருக்க, உனக்கு வேற ஆளுங்களே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பாக்காவல, என் மேல இதுக்காக நீ அவ்வளவு அக்கறைப்படுற, அதான் உனக்கே தலைக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்குல்ல, நீ போய் அதை பாரு, இதுக்காக என்னோட பிரச்சனையில் நீ வந்து தலையிடுற, அவங்க பிரச்சனைய அவங்க பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜியோனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது. ஓ அன்னைக்கு நான் கோவத்துல பேசினது தான் இப்போ இவன் பேசிட்டு இருக்கான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு, டே ஜோஹனு, அன்னைக்கு நான் ஏதோ என்னோட அம்மா மேல இருந்த கோவத்துல உன்கிட்ட வந்து கத்திட்டு இருந்தா, நீ போய் அதை பெருசா எடுத்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லடா நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அன்னைக்கு கரெக்டா தான் பேசியிருக்க, அவங்க பிரச்சனையை அவங்களே பாத்துக்கலாம், நீ கிளம்பு, நான் என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருட்டு கும்பலோட சேர்ந்து இவன் கடற்கரை ஓரமா நிற்கும் போது அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏய் ஜோஹனு, நீ இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தல, ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் ஜியோனு, என்ன இப்போ அதுக்கு? இல்லடா நேற்று வந்து யாரோ ஒருத்தங்க அவனை காரை விட்டு ஏற்றுற மாதிரி நான் பார்த்தேன், அதுலேருந்து அவன் தப்பிக்க ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா ஷாக் ஆகுறான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம ஜோஹனோட ஃபேஸ்லலாம் அப்படியே காயம் ஏற்பட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிம்மு கேட்குறான், டீ எப்படி ஆச்சு உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அது ஒன்றும் இல்லடா, நேற்று ஒரு கார் என்னை நோக்கி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு, அந்த டிரைவர் சரியா பார்க்கல போல, இல்லை குடிச்சிருப்பானா என்னன்னு தெரியல, அவன் என்னை விட்டு ஏற்றுற மாதிரி வந்திருந்தான், அப்போ அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றானா. பட் நம்ம கிம்முக்கு இந்த இடத்துல நல்லாவே தெரியுது, நம்ம அப்பாவோட ஆளுங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல, இவன் அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால நம்ம ஜோஹனை வந்து கொஞ்சம் வார்ன் பண்ற மாதிரி பேசுறான். அவனுக்கு தெரியாத மாதிரி, டே உனக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ அந்த கண்டெய்னர்லாம் ஸ்டே பண்ணாதடா, உன் அம்மாவோட வீட்டுக்கே போடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பார்த்துக்கலாம்டா எனக்கு என்னடா ஆக போகுது, யாரா என்ன என்னடா பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் அசால்ட்டா இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இவர் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பார்க்க லாஸ்டா அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சிருப்பான்ல, நான் கூட சொல்லியிருப்பேன் அந்த சைக்கோ நம்ம ஜங்கு தங்கி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைக்கோவை வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அவன் கூட அதிகமாக நம்ம ஜங்கு வந்து பேசிட்டே இருப்பான். அதனால இப்போ இவனுக்கு குழப்பமா இருக்குது, ஐயோ ஏன் வேலையை விட்டு போனாரு, நல்ல மனுஷனாச்சே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவன் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்குக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், டேய் என்னடா நீ ஆளையே காணோம், என்னாச்சு உனக்கு, ஏன் நீ ஸ்கூலுக்கு கூட வரல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் பக்கமா இருந்து கேட்குற மாதிரி தெரியுது, என்னடா இது இங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம பார்க்கோட அம்மா இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே வந்து பேசுறாங்க, அப்படின்னா நீ தானே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு வந்து அவங்ககிட்ட கொஞ்சமாவது பேசுப்பா, அவன் தற்கொலை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம பார்க்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். டே உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, எதுக்காகடா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண, உனக்கு முதல்ல என்னடா ப்ராப்ளம், நீ எல்லாத்தையும் எனக்கு தெளிவாக சொல்லி, எதனால நீ இப்படி மாறின எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ்வளோ நாளாக நான் உங்க எல்லாரும் மாதிரியும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ கிடையாது, ஒரு மாதிரி நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்கு அப்படி மெமரிஸ் எல்லாம் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சுட்டான். அப்போன்னு பார்த்து மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். இவன் அந்த காட்டு பகுதியில் உடனே ஓட ஆரம்பிச்சிருப்பான். அப்போ ஒதுங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கும், அந்த இடத்துல போய் ஒதுங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ உள்ள
இடத்துல என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இவன் எட்டி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன பையனை அவன் அப்படியே கை வாயெல்லாம் கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு பயந்து ஓடி வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் இவ்வளவு நாளா அவங்கிட்ட இருந்து தப்பிக்க மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். அவனோட மெமரிஸ் என்னோட மண்டைக்குள்ள வந்தாலே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் அவனை மறுபடியும் பார்த்தேன். இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அவனை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நரக வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை எதிர்த்து நிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது லாஸ்டா அந்த மிரர் கிட்ட அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவை தேடி தான் வந்திருப்பான். என்னால இதுக்கப்புறமும் உன்னை பார்த்து பயந்து ஓடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சைக்கோ சொல்றான், கடைசியா நம்ம விளையாண்ட இந்த திருடம் போலீஸ் கேம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்டா நீ என்னை பார்த்து பயந்து ஓடும்போது நீ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் நான் உனக்கு தெரியாம ஒளிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சோ பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் நீ மறுபடியும் என்ன கண்டுபிடிச்சிருக்க. ஆனா இதுக்கு நடுவுல நான் நிறைய சின்ன பசங்களை பிடிச்சு கொடுமைலாம் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம உனக்கு டவுட் வரல, நானே உன்னை சின்ன வயசுல தான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நீ இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி கரெக்டா உன்னை கண்டுபிடிச்சேன்? ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நாளா நான் உன் பக்கத்திலேயே தான் இருந்தேன். ஆனா நான் உன்னை எந்த வித டிஸ்டர்புமே பண்ணல. எதனால தெரியுமா? உன்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரின்னு சொல்லிட்டு. நான் பண்ண தப்புக்கு அவங்க நினைச்சிருந்தா நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா என்னால அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அதே மாதிரி நான் உன்னையும் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னை பணம் கொடுத்து உன்னை விட்டு தள்ளி இருந்திருக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் நான் மற்ற குழந்தைங்களை பிடிச்சி ஏதாவது கொடுமைப்படுத்தினாலும் அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட லைஃப்ல திரும்ப வந்துடக்கூடாது, நீ என்னை பார்த்துடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ்ல இருந்துச்சு. மற்ற குழந்தைங்க கேட்டு கெட்டு போனாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு நீ மறுபடியும் நான் பார்த்துட்டேன். ஸோ நான் அவுட் ஆயிட்டேன். அதனால இப்போ மறுபடியும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். இதுக்கு மேல நான் மறுபடியும் உன்னோட கண்ணில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல எல்லா உண்மையுமே சொல்லும்போது நம்ம பார்க்குக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமா இவனை போலீஸ்ல மாட்டி விடாம என்கிட்ட இருந்து தள்ளி இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு என்னோட பேரண்ட்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட பேரண்ட்ஸ் மேல செம்மையா கடுப்பாகிறான். இப்படி இவன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ மறுபடியும் சொல்றான், நான் மறுபடியும் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன்டா, நீ மறுபடியும் வந்து கண்டுபிடி சரியா? ஏன்னா அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்னை பார்க்காம இருந்தினாலே அவங்க வந்து எனக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு இன்னும் அவன் பேரண்ட்ஸ் மேல ரொம்பவே சேடா ஃபீல் வருது. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு பாத்ரூம்குள்ள போயிருக்கான். சரி இவன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு அப்படியே ஒரு ஊசியை யூஸ் பண்ணி டோர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அவன் தற்கொலை பண்ணியிருக்கான். கையெல்லாம் அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்க ட்ரை பண்ணியிருக்கான். இதை பார்த்துட்டு இவங்களும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவனை காப்பாத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜங்கு கிட்ட சொல்லிட்டு நம்ம பார்க்க இன்னொன்னையும் சொல்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு அந்த சைக்கோவை நினைக்கும் போது கூட கோவம் வரலடா, என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு பண்ணதை நினைக்கும் போது தான் எனக்கு காண்டாச்சு. அந்த சின்ன பையனை அன்னைக்கு கடத்தி கொலை பண்ணது அந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அதை பண்ணாம என்ன பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை ஒரு ஓரமா தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்க. அவனும் அவனோட தப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்கான். நிறைய சின்ன குழந்தைங்களை கடத்தி கொடுமை பண்ணி கொலை பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதனால தான் என்னோட பேரண்ட்ஸ் பண்ண தப்பை என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, டே லூசு அவங்ககிட்ட போய் கூட சொல்லியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் போய் சொல்லலை, அவன் தான் கொலைகாரன் சொல்லி போலீஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா யாரா அது அப்படின்னு கேட்கும்போது, அது வேற யாரும் கிடையாது, உன்னோட ஆசிரமத்தில் வேலை பார்க்குறான்ல அவனே தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ அதனால தான் அந்த சார் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த சார் ஒரு சைக்கோ அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜங்காலையும் அதை ஏற்றுக்க முடியல. அவன்கிட்ட போயிட்டு நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பற்றி யோசிச்சுட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவனால் அதை தாங்கவே முடியல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்யூ.